எங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான் மேடம். அது உங்கள் பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில். ஏன்னா எங்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க ஜிஎஸ்டி, இன்புட் கொடுக்குறீங்க. ஃபுட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க, இன்புட் கிடையாது. இந்த காரத்துக்கு 12% வச்சுருக்கீங்க. அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் பன்னும் விட்டுட்டீங்க. மீதி எல்லாத்துக்கும் அப் டு 28% வச்சுருக்கீங்க. இந்த அம்மா வர வேண்டியது, ஜிலேபி சாப்பிட வேண்டியது, அடுத்தது காஃபி கொடுக்கணும், காரம் வேணுங்கிறது. காரத்துக்கு 12ன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது. இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை. ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. பன்னுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிடுது. கஸ்டமர் என்ன சொல்கிறாரு, நீ க்ரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேங்க. கடை நடத்த முடியல மேடம். அதனால் ஒன்றா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிடுங்க. இல்லைண்ணா இன்னொன்று, இதே அம்மா உங்கள் எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்ணுறதுங்க. அவங்க எங்கள் தொகுதியில் இருக்காங்க. கடையில் வடநாட்டில் அதிகம் ஸ்வீட்டு சாப்பிட்றாங்க. அதனால தான் அம்மா இங்கே அதுக்கு 5%, காரத்துக்கு 12 பண்ணிட்டாங்கங்கிறாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லை, தமிழ்நாட்டில் ஸ்வீட், காரம், காஃபி அப்படி தான் போகும். அதனால் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம். இந்த பார்ட்டியும் கண்டிப்பா சாமி எனக்கு வருத்தம் என்ன ஆச்சுன்னா, நீங்க ஜிஎஸ்டி பத்தி ஆயிடுச்சு என் கடமை. ஜிஎஸ்டி பத்தி என்ன, ஆனா பொதுவாக நம்ம நாட்டையும் சரி வெளிநாட்டையும் சரி சாப்பிட்றவங்க பத்தி நல்லதோ எடுத்து குறிப்பு சொல்லக்கூடாது. நீங்க எடுத்து அவங்க எம்எல்ஏ ஜிலேபி சாப்பிட்றாங்க, சண்டை போடுறாங்க, அடிக்க ரெகுலரா வராங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சடனா என்ன தோணுச்சுன்னா, ஐயோ நான் எனக்கு சொன்னக்காரங்க ஊராக கொடுப்பாங்க, இவர்கிட்ட அதுவா வச்சுட்டு இருக்காரு, அதையும் சொல்லுவாரா இருக்கும் சொல்லணும். நான் வந்து திருத்தமா கூட பில்லு கட்டிட்டு தான் தெரியும், ஓசி சொல்லிட்டாங்க. கொஞ்சம் வேலைக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாத ஜிஎஸ்டி பத்தி என்ன வேணா எல்லாரும் பேசணும். அதுக்கு நான் சொல்றேன், ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, பொறுப்புள்ள அமைச்சர்கள், அவங்களோட ஒவ்வொரு ரேட்டிங் அசஸ் பண்ணணும்.